வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டத்திற்கு சென்ற சாணக்கியன் சுமந்திரன் விரட்டியடித்த மக்களால் குழப்ப நிலை. காதலியை பார்க்க சென்ற இளைஞனுக்கு நேர்ந்த சோகம். வலுக்கும் யோசிதவின் வழக்கு விவகாரம் மற்றும் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல். சிஐடிக்கு அனுப்பிய கடிதம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள சட்டமா அதிபர். டொரண்டோ மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். கூகுள் மீது சட்ட நடவடிக்கை, கடும் தொனியில் எச்சரிக்கும் பெண் ஜனாதிபதி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். அம்பாறை பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு சென்ற சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். இன்று இடம்பெற்றுள்ள இந்த சம்பவத்தின் போது போராட்டக்காரர்கள் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனை அங்கிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்திய நிலையில் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணை பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இன்று அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MK சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றுள்ளனர். அதேவேளை அங்கு உரையாற்றிய சுமந்திரன், பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றினூடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என இதன்பொழுது உறுதியளித்துள்ளார். பண்டாரகம கம்மன்பில குளத்திற்கு அருகில் மோட்டார் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் 26 வயதுடைய அகில சந்தீப் என்ற இளைஞன் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த இளைஞன் பண்டாரகம வெவிட்ட பகுதியில் உள்ள தனது காதலியின் வீட்டிற்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் வாகனம் சாலையை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதி சுமார் 15 அடி சரிவில் கவிழ்ந்துள்ள நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியினரால் இளைஞன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் விபத்து ஏற்பட்டு சிறிது நேரத்திலே உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது. சுமார் 56 நாட்களுக்கு முன்பு விடுமுறையில் வீடு திரும்பிய அவர் குறித்த நபர் நாளை தனது வேலை தொடர்பாக தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் இறுதித் தேர்வை எழுதவிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யோசித ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டி டெய்சி பாரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான தனித்தனியான நில பரிவர்த்தனை வழக்கு தொடர்பாக மற்றொரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாரஸ்ட் விக்ரமசிங்க ஆகியோருக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவர் மீதும் ரத்மலானை மற்றும் தெகிவளை பகுதிகளில் உள்ள சிரிமல் உயனவில் உள்ள நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை ரூபாய் 50 மில்லியனுக்கும் அதிகமாக வாங்கியது தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜனவரி 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வு துறையினரால் யோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு சிரிமல் உயனவில் 34.5 பேஷ் நிலத்தை ரூபாய் 36 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக வாங்கியமை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 27ஆம் தேதி கொழும்பு கூடுதல் நீதவானால் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அனுப்பிய கடிதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் எவ்வாறு கசிந்தது என்பதை விசாரிக்குமாறு சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் சாரதியை கடத்தி சென்று சாட்சியங்களை அளித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களை விடுவிக்க வேண்டும் என்ற தனது முன்னைய அறிவுறுத்தல்களை செயல்படுத்துவதை நிறுத்தி வைக்குமாறு கோரும் கடிதம் கசிந்தமை தொடர்பிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே தொலைபேசி மூலம் பதில் போலீஸ் மா அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. எனினும் இது தொடர்பான கடிதம் நாளைய தினமே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட உள்ளது.
ஏற்கனவே குறித்த மூவரையும் சாட்சியங்கள் இல்லாமையினால் விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் வெளியிட்டுள்ள பரிந்துரை உயர்மட்டத்தில் பிரச்சினையை எழுப்பியிருந்தது. இதற்கிடையில் விடுவிக்கப்படவுள்ளவர்கள் தொடர்பில் புதிய குற்றச்சாட்டுகள் இருப்பின் அதனை சமர்ப்பிக்கலாம் என்ற சட்டமா அதிபரின் பரிந்துரையை மையப்படுத்தி கடந்த திங்கட்கிழமை அன்று குற்றப்புலனாய்வு துறையினர் வழக்கு தொடர்பான புதிய உண்மைகள் அடங்கிய 3 கோப்புரைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளனர். இதனையடுத்தே செவ்வாய்க்கிழமை அன்று சட்டமா அதிபர் குறித்த மூவரையும் விடுவிப்பதை தாமதிக்கும் உத்தரவை போலீஸ் மா அதிபருக்கு விடுத்திருந்தார். இதற்கான 2 குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கப்பட்ட நிலையிலே அது கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா டொரண்டோவில் சில முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொரண்டோவில் தற்பொழுது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சில சுற்றுலா தலங்களை இன்றைய தினம் மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி டொரண்டோ உயிரியல் பூங்கா இன்றைய தினம் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலங்குகள், ஊழியர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கின்றோம் என உயிரியல் பூங்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ராயல் ஒன்டாரியோ அருங்காட்சியகமும் இன்றைய தினம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நுழைவுச்சீட்டு கொள்வனவு செய்தவர்களுக்கு பணம் மீள அளிக்கப்படும் எனவும் 5 நாட்களில் இந்த பணம் அவர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஆர்ட் கேலரி, ஒன்டாரியோ மற்றும் அகா கான் அருங்காட்சியகம் ஆகியவை பனிப்புயல் காரணமாக இன்று திறக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த 4 சுற்றுலா இடங்களும் நாளைய தினம் மீண்டும் திறக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.